என்ன மருமகளே, முன்னாடி எல்லாம் கும்பலா உட்காந்து சாப்பிடுவீங்க, இப்ப என்ன ஆளே காணோம்? ஆளுக்கு வேலையா இருக்காங்க. நான் இவர் கூட சேர்ந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. மனுஷன் அவ்ளோ பிஸி. இவனா பிஸியா இருக்கான்னு சொல்ற? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே அம்மா. ஏன் சித்தப்பா சொல்றீங்க? பின்ன என்னடா, நீயும் ஆபீஸுக்கு போற வர, ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? உன்னை சொல்லி பிரயோஜனம் இல்லடா. உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க பாத்தியா எங்க அண்ணி, அவங்கள சொல்லணும். சித்தப்பா வாய்க்கு வந்த மாதிரிலாம் உளராதீங்க. ஐயோ, இவங்கிட்ட இதாமா பிரச்சனையே. நல்லது சொன்னா காதுல வாங்கிக்க மாட்டான், கோவப்பட்டு மேலே கீழே குதிப்பான். மனுஷனா பிறந்தா ஏதாவது கொஞ்சம் சாதிக்கிறடா. சும்மா எங்க வீட்டுக்காரரு கச்சேரிக்கு போறாருங்கிற மாதிரி ஆபீஸ்ல போய் சேர் தேய்க்க கூடாது. சித்தப்பா இந்த சவுண்ட் கொடுக்கற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். ஆபீஸ், மாலு, கம்பெனி எல்லாத்தையும் சூர்யா பாத்துக்கிறான். சங்கரம் பையன் சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கிறான், சினிமா தியேட்டர் மெயின்டைன் பண்றான். உன் பையன் நம்ம ஆபீஸ்ல சமந்தாவை மெயின்டைன் பண்றான், ஒரு செக்ஷனை மெயின்டைன் பண்றான். சமந்தா பொண்ணு கூட நம்ம கிட்ட இருக்கிற கம்பெனில ஒரு கம்பெனியை பாத்துக்குது. இதுல இவன் பேரு எங்கேயாவது வந்துச்சா? இவன் என்னத்த பிஸியா இருக்கான்? மாசமானா எல்லாருக்கும் சம்பளம் போடுறதுக்கு ஒரு செக்கல கையெழுத்து போடுறான். இது ஒரு பெரிய வேலை. இதுல இவருக்கு பெருமை வேற. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவோன்னு இருக்க கூடாதுடா. மனுஷனா பிறந்தா ஏதாவது சாதிக்கணும்டா. ஏன் மாமா, இவர் சாதிக்கலங்கிறீங்களா? யாரு இவனா சாதிச்சா நான் கேக்குறேன். அம்மா, சாதிக்கிறதுனா ஒரு சரித்திரம் படைக்கணும்மா. உதாரணத்துக்கு எங்க அண்ணனும் அண்ணியும் எடுத்துக்க. அவ்வளவு ஏன் என்ன எடுத்துக்க, நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன பண்ணீங்க சித்தப்பா? நாம என்ன சாதிச்சோன்னு நம்ம வாயாலே சொல்லக்கூடாதுடா, மத்தவங்க சொல்லணும். வெளியில போய் கேட்டு பாரு, நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. 4 குடும்பத்தை பிரிக்கிறது தான் நீங்க பண்ண மிகப்பெரிய சாதனை. வேற என்ன புதுசா இருக்க போகுது? என்ன மருமகளே நான் சொல்றது? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் மாமா. டேய், போன் அடிக்குதுடா. சித்தப்பா உங்க போன் தான் அடிக்குது. ஏன் போனா? ஹலோ ஹலோ, நாராயண சாருங்களா? நான் நாராயண சாரே தான் பேசுறேன். ஒண்ணு இல்ல சார், போன வாரம் நீங்க நம்ம பிசினஸ் சென்டருக்கு வந்தீங்க. ஆமா, அதுல ஒரு போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ஓ, அதுக்கு பரிசு தரலான்னு இருக்கோம். ஒரு நிமிஷம் இப்பதான் சொன்ன, அதுக்குள்ள போன் கால் வந்துச்சு பாரு. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீங்களே கேளுங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். தம்பி இப்ப சொல்லுங்க. என்னடா சொல்றது? ஹலோ ஹலோ, என்னப்பா மரியாதை குறையுது? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? புறம்போக்கு பண்ணாட மறதே நாதாரி. 4 நாளா 20,000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் போன் பாட்டா எடுக்க மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஹலோ ஹலோ, பாத்து 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 பேசுங்க. ஒழுங்கு மரியாதை பணத்தோட வர்ற, இல்லைன்னா என்ன நடக்குன்னு தெரியல. பார்த்து இருந்துக்க. பாதியிலேயே போன கட் பண்ணிருக்கலாம். இந்த புத்திய நமக்கு அப்பவே வரல. ஐயோ, அப்பப்ப மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. சத்தியமா சொல்றேன் சித்தப்பா, இந்த மாதிரிலாம் என்னால சாதிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். டேய், அவ என்ன திட்டலடா, ஏதோ ராங் நம்பர். என்ன சித்தப்பா சொல்றீங்க? நீங்க தான் நாராயணன் பேசணும்னு சொன்னீங்க, இப்ப ராங் நம்பர் சொல்றீங்க. டேய், அவன் வேற யாரோ நாராயணனுக்கு போன் பண்றதுக்கு பதிலா எனக்கு போன் பண்ணிட்டாடா.
அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏண்டா உலகத்திலே நான் ஒருத்தன் தான் நாராயணன் இருக்கடா, அவன் வேற யாரும் நாராயணன்டா, அயோக்கிய பையடா, கடங்காரன்டா, முட்டாள்டா, பிளடி ராஸ்கல்டா. அவன் கூட போய் என்ன கம்பேர் பண்ற? சித்தப்பா போதும், இனிமே ஒரு வார்த்தை பேசாத. ஐயோ, இந்த வீட்டுல நான் திங்கிற சொத்துக்கு என்ன நானே அசிங்கப்படுத்திட்டேனே. இவ்வளோ அமளி துமளி நடந்திருக்கு, எப்படி திங்கிறான் பாருங்க. நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? என்ன அவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றான்? ஏன் நான் உன் கூட வரணும்னு ஆசைப்படக்கூடாதா? உன் கூட வெளியே போகணும்னு தோணுச்சு, ஏதோ ஆசையில கேட்டுட்டேன். நீ என்ன சொல்லிருக்கணும்? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி என்னை இறக்கி விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஸ்கூல் பசங்க மாதிரி கொஞ்ச தூரம் கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுட்ட. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ண? இல்ல சாமான்யா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் இருந்துச்சு, அதான். எனக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல. உனக்கு தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நேரம் இல்லையே. அது கூட பரவாயில்ல, ஆபீஸ் போற ஆள நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோன்னு உன்கிட்ட சாரி சொல்லலாமேன்னு கால் பண்ணா கேவலமா திட்டிட்டு போனை வச்சுட்ட. இல்ல சாமான்யா, ஆபீஸ்ல ஒரு பஞ்சாயத்து, அதனால என்னால பேச முடியல. அந்த கோவத்தை அப்படியே ஓ மேல காட்டிட்டேன். ஓ, அப்போ நீ என்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, கட்டாயத்துக்காக தான் ஒத்துக்கிட்ட, அப்படிதானே? இல்ல சாமான்யா. பொய் சொல்ற. உனக்கு என்ன பார்த்தாவே பிடிக்கல, அதான் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் வா. எங்க? உங்க அண்ணம்மாவை பாக்கதா? என்ன பாக்குற? வா போலாம். அண்ணம்மா தான் இங்க இல்லையே. அது எனக்கு தெரியும், டிவோஷனல் டூர் போயிருக்காங்கல்ல, வா அங்க போய் பார்க்கலாம். சாமான்யா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் தான் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேனே. நேரா அவங்க கிட்ட போயிட்டு உங்க பேரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப என்ன அவாய்ட் பண்றான்னு சொல்றேன். இதுதான் உங்க சூரிய வம்ச குடும்பத்துக்கு அழகான கேக்குறேன். நான் ஆசைப்பட்டது, லவ் பண்ணது உங்க பேரன் சூர்யாவை மட்டும்தான். ஆனா அவரு கொடுத்த வாக்க காப்பாத்தாம என்ன ஏமாத்திட்டாரு. எனக்கு வாழ பிடிக்கல, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் எங்கேயாவது விழுந்து செத்துடுறேன். வா போலாம். அப்ப நீ வர வேண்டாம், நானே உங்களை பார்த்து பேசி நியாயத்தை கேட்டுட்டு செத்து போயிடுறேன். ஏய் சாமான்யா, நில்லு. என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? லவ் பண்றேங்கிற பேர்ல என்ன இரிட்டேட் பண்ண கூடாது. ஓ, அப்போ நான் உன்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேனா? அப்போ பிடிக்காம தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஏய், நான் அப்படி சொல்லல. நம்ம ரெண்டு பேருக்குள்ள நல்ல புரிதல் இருந்தாலே இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்றேன். நான் வாக்கு கொடுத்ததுதான். கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, அப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பாத்தியா, உன்னால என்ன பிடிக்கும்னு கூட சொல்ல முடியல, ஆனா கல்யாணம் பண்ண மட்டும் சொல்ற. இத நான் எப்படி நம்புறது? நான் தான் அன்னைக்கே சொன்னல, நான் இன்னும் பழச முழுசா மறக்கலன்னு. கண்டிப்பா என்ன நான் மாத்திக்கிறேன். மேரேஜுக்கு அப்புறமாவது உன்னை மாத்திக்குவியா? மாத்திக்கிறேன். நான் உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுது. ஹக் பண்ணட்டா? நீதான் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் தயங்குற? கல்யாணம் பண்ணிப்போம்ல? கண்டிப்பா பண்ணிப்போம். அப்போ ஹக் பண்ணிக்கிறேன்.
ஐ லவ் யூ சூர்யா. ஓ, சூர்யாவை மிரட்டி மிரட்டி தான் உன்னோட பிளான சாதிச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா இனி உன் பிளான் என்கிட்ட நடக்காது. சாம், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நானும் அவன்கிட்ட 2-3 தடவை பேசி பார்த்துட்டேன். எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சூர்யாவை பத்தி நல்லாவே தெரியும். அவன் கொடுத்த வாக்க காப்பாத்துவாமா. எனக்கு என்னமோ அவன் சாமானியவ தான் கல்யாணம் பண்ணிக்குவானோன்னு தோணுது. அதை பார்க்க உனக்கு வருத்தமா தான் இருக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால இதுக்கு மேல நீ இங்க இருந்தா கஷ்டம்தாமா உனக்கு. பேசாம அமெரிக்காவுக்கு போயிடு. இல்ல சின்ன மாமா, நான் அமெரிக்கால இருந்து வந்தது சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க இல்ல. நான் வந்த நோக்கமே வேற. வந்த இடத்துல எனக்கு உங்க பையனை பிடிச்சிருச்சு. நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்னோட ஆசை, லட்சியம் எல்லாமே வேற. அது நிறைவேறாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இத பாருமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உன்னோட ஆசை, கனவு எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. அதனால இங்க இருந்து போயிடு. எனக்கு என்னமோ அதுதாம்மா சரின்னு படுது. இத பாருமா, நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. அதனாலதான் சொல்றேன், நீ இங்க இருந்து போயிடுமா. இல்ல சின்ன மாமா, நான் நினைச்சது நடக்காம இங்க இருந்து போக மாட்டேன். அதெல்லாம் நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேம்மா. நான் சொன்னா உங்க அம்மா அப்பா 2 பேரும் கேட்பாங்க. நீ பிடிவாதம் பண்ணாத. நீங்க சொன்னா என் அம்மா அப்பா எப்படி கேட்பாங்க? நீங்க அவங்கள பார்த்தது கூட இல்லையே. நான் சொன்னா என் தங்கச்சி கேட்டுக்குவா, எனக்கு தெரியும். ஆமாம்மா, நீ என் தங்கச்சி கல்யாணியோட பொண்ணுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உங்க அப்பா கிறிஸ் பார்க்கரையும் எனக்கு நல்லாவே தெரியும்மா. இந்த வீட்ல இருந்து நான் மட்டும்தான் என் தங்கச்சி கூட கான்டாக்ட்ல இருக்கேன்.
அது இந்த வீட்ல யாருக்கும் தெரியாதும்மா. நீ பிறந்தது வளர்ந்தது, என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம போனது, எங்க அம்மாவை கல்யாணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது, அந்த ஆசையை நிறைவேற்ற நீ இந்தியா வந்தது, உன் நிச்சயத்துக்கு அவங்க வராம போனது, உங்க அப்பா யாருன்னு தெரியாம சூர்யா அவர்கிட்ட பேசினது, இது எல்லாமே எனக்கு தெரியும்மா. இப்ப என் தங்கச்சி குணமாயி நல்லபடியா இருக்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும்மா. உன் அப்பாவும் நானும் அடிக்கடி போன்ல பேசிக்குவோம். ஆனா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்கம்மா. என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல மாமா. உன்கிட்ட மறைக்கணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லம்மா. சூர்யா நல்லபடியா இருந்தா நானே சொல்லிருப்பேன். இத்தனை நாளா நான் தனியா போராடிட்டு இருந்தேன் மாமா. ஆனா இப்ப நீங்க என் கூட இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஒரு தைரியம் வந்துருச்சு. எங்க அம்மா ஆசைப்பட்டவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அது தப்பு இல்லைன்னு இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு புரிய வைப்பேன். எங்க அம்மாவை உங்களை தவிர யாரும் மதிக்கிறது இல்ல. அவங்களுக்கான மரியாதையையும் உரிமையையும் கண்டிப்பா நான் வாங்கி தருவேன். அம்மம்மா வந்த உடனே நான் யாருங்கிறது சொல்ல போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சில விஷயங்கள் பண்ண போறேன். அவசரப்பட்டு எதுவும் இதுக்கு மேலேயும் லேட் பண்ண முடியாது. திஸ் இஸ் தி கரெக்ட் டைம் மாமா. என்னம்மா பண்ண போற? நாளைக்கு காலையில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.